நான் நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், ஒரு மலையாள சேனல். அதில் பார்த்தோன்னா ஃபேஸ் பிரைட்னிங்கான வீடியோ சூப்பராக செம்மையாக அவங்க பண்ணியிருந்தாங்க. நிஜமாவே வா நாமளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அந்த இன்க்ரீடியன்ட் அண்டு இன்னொரு இன்க்ரீடியன்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் ஒரு ஃபேஷியல் பேக் ரெடி பண்ணேன், ஹோல் பாடிக்கானது. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக அமேசிங்காக இருந்துச்சு. அந்த வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் கைக்கு காலுக்கு நீங்கள் ஹோல் பாடிக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சாஃப்ட் பேக்காவும் போட்டுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்காக. இதோ முக்கியமா தேவைப்படுற இன்கிரீடியன்ட் பத்தி நான் சொல்லிடுறேன். இதுக்கு நமக்கு 2 to 3 பேரிச்சப்பழம் தேவைப்படுது. டேட்ஸ், இதுல அயன் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது பிரைட்னிங் தரும் அப்படின்றதே நேத்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு வீடியோல பார்த்தேன். அதுல இருந்தா சரி நம்ம இது இன்கிரீடியன்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் நம்மளுடைய ஃபேஸ் பேக்ல அப்படின்னு சொல்றதுக்காக இது எடுத்திருக்கேன். எப்படி பிரைட்னஸ் தருதுன்னு நீங்களே பாருங்க. நான் ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு. மறக்காம 2 to 3 பேரிச்சப்பழம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க பால்ல, ரொம்ப நல்லா இருக்கும். இது பச்சை பயிறு வேணும் நமக்கு. 1 to 2 ஸ்பூன் தேவைப்படும். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் எனஃப் ஃபேஸுக்கு கைக்கு உங்களுக்கு போட முடியும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நமக்கு பால் தேவைப்படுது. இவ்வளவு ஃபுல்லான பால் நமக்கு தேவைப்படாது. உங்களுக்கு ஒரு அது அரைக்கிற அளவுக்கு நமக்கு பால் இருந்தாலே போதும். இது பிராண்ட் நேம் காட்டக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லை. நான் ஆவின் யூஸ் பண்றேன். நான் பிராண்ட், நீங்க வேற எந்த பிராண்ட் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படுறது முல்தானி மெட்டி. இது ஃபேஸ் பேக் ஃபேஸ் டைட்டன் பண்றதுக்கு நாம ஸ்கின்ன மெயின்டைன் பண்ணோம்னா முல்தானி மெட்டி கண்டிப்பா ஆட் பண்ணோம். மறக்காம ஆட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்கிரியன்ட் காஃபி பவுடர். இது நான் ஊட்டில இருந்து வாங்கின காஃபி பவுடர், ஃபில்டர் காஃபிக்கான பவுடர். அதனால நாம அரைக்கும் போது இது போட்டு அரைச்சிடுறேன். நீங்க இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரா இருந்துச்சுன்னா நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும், போட்டு அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நாம அவ்வளவுதான் நமக்கு தேவைப்படுற இன்கிரீடியன்ட். இதுக்கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா யூஸ் பண்ணுங்க. இது நல்லா கொரன்னு இருக்கும். காஃபி பவுடரோட ஹனி நீங்க சேர்த்து போட்டீங்கன்னா இந்த வின்டர் சீசன்ல உங்க ஃபேஸ் அவ்வளவு பிரைட்டிங் தரும். இன்ஸ்டன்ட் ஃபேஷியலுக்காக இதை யூஸ் பண்ணலாம். இது என்னன்னா பச்சரிசி மாவு இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல பச்சரிசி போட்டு நீங்க அரைச்சிக்கலாம். பச்சரிசி மாவு நீங்க ரெடிமேடா வாங்குறத விட நீங்க இந்த மாதிரி அரிசி ஒரு 2 ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கிட்டா பெட்டர். இது என்னடா ஆரஞ்சு கலர்ல இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது தங்கச்சியோட நலுங்குக்கு யூஸ் பண்ணது. இந்த மாதிரி தான் ஒயிட்டா யூஸ் பண்ண மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அவ்வளவுதான். பட் இது பச்சரிசி நல்ல அரிசி. நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபேஸுக்கு இல்லை, இப்போ கைக்கு காலுக்கு மட்டும் யூஸ் பண்றேன். பாடிக்கு எனக்கு நல்லா, ஏன்னா ஃபேஸ் கலரை விட கை அண்ட் கால் கலர் தான் ரொம்ப டல்லா இருக்கும். அதுக்காக தான் இது. சரி, நம்ம நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்ன பண்ண போறோம்னா எல்லா இன்கிரீடியன்ட் போட்டு ஒன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம். இதுல பேரிச்சப்பழம்ல உங்களுக்கு சீடு இருக்கும், அந்த கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல போட்டு அரைங்க. அப்படியே அரைச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த அரிசி போடுறோம். மாவு இருந்தா நீங்க மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசி போட்டு அரைச்சிக்கிறேன். பட் இது கிரைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா நீங்க எவ்வளவு சாஃப்டா அரைக்கிறீங்களோ நல்லது. கொரன்னு கொஞ்சம் இருக்கும். அப்பதான் ஸ்க்ரப் பண்ணி நம்ம வாஷ் பண்ணும்போது நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணும்போது இன்னும் நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளவுதான். பச்சை பயிர் ஆட் பண்ணிட்டோம். காஃபி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்றேன். இதே நீங்க இன்ஸ்டன்ட் பவுடரா இருந்துச்சுன்னா அது 2 ஸ்பூன் நீங்க ஆட் பண்ணுங்க. இது நான் அரைக்கிறதுனால இது காஃபி பவுடர். இதோட நம்ம முல்தானி மெட்டி ஆட் பண்ணோம். பட் இப்ப நம்ம ஆட் பண்ணல. பாலை மட்டும் போட்டு நல்லா அரைக்க போறோம். முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் நல்லா ரெடி ஆன அப்புறம் அதுல நாம லாஸ்டா தான் ஆட் பண்ணுவோம். இப்போ பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சு. இது கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கு. நீங்க இன்னும் சாஃப்டா அரைச்சிக்கலாம். சாஃப்டா அரைச்சிங்கன்னா ஃபேஸ் பேக் இன்னும் ஸ்மூத்தா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் எனக்கு வேணும், அதனால நான் எடுத்துக்கிட்டேன். நீங்க நல்லா அரைச்சிங்கன்னா ஃபேஸ்க்கு போடும்போது நல்லா, நான் தான் சொன்னேன் இல்லையா, கைக்கும் காலுக்கும் தான் யூஸ் பண்ண போறேன். நீங்க மெனிக்யூர் பெடிக்யூர் பண்ணிட்டு இந்த பேக் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா பிரைட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸ்கின் கைக்கும் காலுக்கும் நமக்கு ஃபேஸ் நல்ல கலரா இருக்கும். கை கால் தான் கொஞ்சம் கலர் டல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் சன்ல எக்ஸ்ப்ளோர் ஆகிறதுனால நம்ம கலர் ரொம்ப டல்லா ஆயிடுது. இது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுல கோல்டு ஒன்றும் ஆகலை. நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இதை ஒரு பவுல்ல, தனி பவுல்ல நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இதோட இப்போ நான் முல்தானி மெட்டி ஆட் பண்றேன். நீங்க இது ப்ரௌன் கலர் அண்ட் சாண்டல் கலர்ல 2 கலரும் இருக்கும். நீங்க எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் சாண்டல்வுட் பவுடர் இது கூட ஆட் பண்றேன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். பட் முல்தானி மெட்டி ரொம்ப அவசியம். நீங்க அதை ஃபேஸ் பேக்குக்கு ஒரு ஸ்கின்னை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும்.
2 ஸ்பூன் மட்டும் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த குவாண்டிட்டி ரொம்ப எனஃப் தான். நீங்க கைக்கு, காலுக்கு, ஃபேஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றதுக்கு. நான் இப்போ ஒரு கைக்கு மட்டும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்கு பிரைட்னஸ் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த ஒரு ஃபேஸ் பேக் ஒரு தடவையாவது நீங்க ட்ரை பண்ணாம இருக்க மாட்டீங்க. நாளைக்கு உங்களுக்கு ஆனிவர்சரி இல்ல உங்களுக்கு பர்த்டே இல்ல குழந்தைங்க ஏதாவது பார்ட்டி எது இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு போட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். நீங்க அந்த பேரிச்சை பழத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. வீட்டில் அப்படியே பேரிச்சப்பழம் சாப்பிடாம நிறைய பேர் வச்சிருப்பீங்க. அதை பாலில் ஊற வச்சுட்டு அதை பேக் போட்டிங்கனாலே அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும். இப்போ பாருங்க, இது எந்த மேக்கப் எதுவுமே கிடையாது. தண்ணி தொட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கிறோம் கையை. வாஷ்னா வெறும் தண்ணி தொட்டு தான் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கையில் வந்து நம்ம டேர்ன் ஆயிருக்கு. நல்லா பாருங்க, ஸ்கன் டேர்ன் ஆயிருக்கு இல்லையா? சன்ல டேர்ன் ஆகிறது. ஏன்னா கைக்கு எல்லாமே கிளாத் போட மாட்டோம், ஸோ அதனால டேர்ன் ஆயிருக்கும் ரொம்ப. அந்த கைக்கு தான் நம்ம 2 தடவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டு இன்னொரு தடவை நல்லா திக்கான அப்ளை. இது பாருங்கள், நான் குறுன்னு வச்சுருக்கேன். இது நீங்கள் ஃபேஸுக்கு போகிறீங்கன்னா இன்னும் நல்ல மையாக அரைங்க. அரைச்சிட்டு போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஃபுல் கைக்கு, காலுக்கு, நீங்கள் தொடைக்கு, அக்கிளில் கூட நீங்கள் இது பண்ணலாம். எல்லா இடத்துக்கும் நீங்கள் போட்டு நல்லா தேய்க்க முடியும். நீங்கள் ஃபேஸில் மட்டும் ரொம்ப போட்டு தேய்ச்சிடாதீங்க. ரொம்ப ஃபேஸ் ஸ்கின்னும் நம்ம கை ஸ்கின்னும் கால் ஸ்கின்னும் எல்லாமே வேறு தான். இதெல்லாமே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் ஃபேஸ் ஸ்கின் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும். அங்கே போட்டு நல்லா தேய்க்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் அதை கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் வளையல் போட்டிருக்கோம். கை இங்கே இருந்து ஆஃப் கைக்கு மட்டும் போட்டு காட்டுறேன். இங்கே தான் ரொம்ப டார்க்காக இருக்கும். 15 மினிட்ஸ் இல்லைப்பா, இது 20 to 30 மினிட்ஸ் ஆகும் நல்லா காயறதுக்கு. ஏன்னா நம்ம திக் லேயராக போட்டிருக்கோம். இப்போ இதை வாஷ் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் நான் எடுத்து பார்க்கும்போதே நல்ல பிரைட்னஸ் தெரிஞ்சது. கை வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர். இப்போ பாருங்க, இப்போ இப்படி பார்க்கும்போதே அந்த கலர் சேஞ்ச் ஆயிருக்கு தெரியுது பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு, பிரைட்டாக இருந்துச்சு. அந்த பிரைட்னஸ் லைட்டெல்லாம் நான் எடுத்துட்டும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோ நல்லா அருமையாக அந்த இங்கே பாருங்கள், அது பிரைட்னஸ் லைட்டெல்லாம் நான் எடுத்துட்டும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. அவ்வளோ நல்லா அருமையாக அந்த இங்கே பாருங்கள், அது பிரைட்னஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? சூப்பராக இருந்துச்சு நிஜமாக. நம்ம கை கலராக இது அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும். அருமையாக இருக்கும். நான் யூஸ் பண்ணேன், அதுக்காக தான் உங்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டு இதை பேக் பண்ணி வச்சுட்டேன். இப்போவும் போட்டேன், திருப்பி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன். மார்னிங் போடலாம். மார்னிங் எடுத்து நம்ம போடும்போது கூலிங் எல்லாமே போன அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே யூஸ் பண்ணிடுறீங்க, கோல்ட் ஆகிடும். நான் இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஃபேஸ்க்கு போடுவேன். முல்தானி மெட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கை காலுக்கு நீங்கள் நல்லா பிரைட்னிங் வேணும்னா இந்த ஃபேஸ் பேக்கை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, சூப்பரா இருக்கும். அந்த பேக் எடுத்த உடனே அப்படி ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ரெகுலரா யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? ரெகுலரா யூஸ் பண்ணலாம், இதுல தப்பே கிடையாது. பேரிச்சப்பழம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது இதுல எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய்.